ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ரொம்பவே பாப்புலராகவும் ட்ரஸ்டடாகவும் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நாம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் லோனுக்கு அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் நாம பார்க்கக்கூடிய அனைத்து இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் ஒரு டைம் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் தான் ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே கைஸ், இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல 2025ல நமக்கு 75,000 ரூபாய் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த லோன் அமௌண்ட்டை வித்தின் 4 ஸ்டெப்ஸ்ல என்னால வித்ட்ரா பண்ணி என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். பட் உங்களுக்கு இதே மாதிரி எலிஜிபிள் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான எலிஜிபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுடைய ஏஜை பொறுத்தவரைக்கும் மினிமமா 21 இயர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் மேக்ஸிமம் ஏஜை பொறுத்தவரைக்கும் 60 வயசுக்குள்ளே இருக்கணும். இதை தவிர்த்து உங்களுடைய மந்த்லி இன்கம்மை பொறுத்தவரைக்கும் 25,000க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கில் 2 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கணும். பட் கரண்ட் ஒர்க்கில் அட்லீஸ்ட் 1 இயராவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸில், அதாவது நீங்கள் வெவ்வேறு அட்ரஸில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரண்ட் அட்ரஸில் அட்லீஸ்ட் 1 இயராவது ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலிஜிபிலிட்டி. இதை தவிர்த்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 650க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஒரு எலிஜிபிலிட்டியில இருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் 10,000ல இருந்து அதிகபட்சமா 9 lakhs வரையிலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிளாகவும் கிடைக்கும். இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் மினிமமா 12.75% இருந்து கால்குலேட் பண்றாங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 3 to 60 months அப்படிங்கிறது எலிஜிபிள் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்தும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்க்க 2 to 5% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸா இவங்க கலெக்ட் பண்றாங்க. பிளஸ் அதுக்கான 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறதும் இருக்கும். இதை தவிர்த்து அப்ரூவலை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்டாவே நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுமே அப்ரூவல் அப்படிங்கறத உடனே கொடுத்துருவாங்க. டிஸ்போசல் பண்றத பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 24 hours அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்ல எடுத்துப்பாங்க. பட் இங்க இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 100% இந்த அப்ளிகேஷன்ல ஜீரோ டாக்குமெண்டேஷன் தான். அதாவது ப்ரூஃப் எதுவுமே சப்மிட் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒர்க் டீடைல்ஸ், பேன் டீடைல்ஸ் இதெல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கறத நீங்க சப்மிட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா குட் ஒர்க்கிங் அண்ட் சிவில் ப்ரொஃபைல் வச்சிருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. மற்றபடி தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. எலிஜிபிள் அப்படிங்கிறதும் கிடைக்காது. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்ச லோன் டீடைல்ஸ் பத்தி பார்த்தறலாம். இந்த அப்ளிகேஷன்ல எஸ்டர்டே நாம அப்ளை பண்ணும்போது நமக்கு 75,000 அப்படிங்கிறது பர்சனல் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. இந்த லோன் அமௌண்ட்ல நாம 25,000ல இருந்து அதிகபட்சமா 75,000 வரைக்கும் எவ்வளவு வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் இவங்க ஸ்டார்டிங் 6 monthsல இருந்து அதிகபட்சமா 24 months வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் நாம ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை சூஸ் பண்றத பொறுத்தவரைக்கும் இவங்க 18 months அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்றாங்க. அந்த விதத்தில் நாம இவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த 18 months டென்யூரை சூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகிற லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் 72,345 தான் கிரெடிட் பண்றாங்க. ஸோ எதனால அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட்ல ப்ராசஸிங் ஃபீஸ் பிளஸ் 18% ஜிஎஸ்டி இது ரெண்டு அமௌண்ட்டும் 2,655 போக ரீமைனிங் அமௌண்ட் தான் நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்றாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் முன்னையே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 23.49%, அதாவது 23.5% அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா இவங்க கால்குலேட் பண்றாங்க. ஸோ எவ்ரி மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டா நம்ம 4,984 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமா கட்டி முடிக்கும் பொழுது 89,712 ரூபாய் அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட்டா நம்ம ரீபேமெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணிருப்போம். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு சேலரிடு பர்சனா இருந்து அப்ளை பண்ணும்போது தான் இந்த லோன் அப்படிங்கிறது இவருக்கு எலிஜிபிள் கிடைச்சது. ஸோ அந்த விதத்தில் லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஆன்லைன்ல 75,000 அப்படிங்கிறது ஓகேவா இருந்தாலுமே இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அதர்வைஸ் இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.